வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. நாள் ஒரு நற்சிந்தனை என்ற மகரிஷி அவர்களின் நூலில் இருந்து இன்று ஆகஸ்ட் 20 பஞ்சபூத அறிவு என்ற தலைப்பில் சிந்தனை செய்ய இருக்கின்றோம். பஞ்சபூதத்தை பற்றி அறிவு என்று சொன்னால் அது பஞ்சபூதங்களின் தன்மையை உணர்ந்து கொள்வதுதான். ஏனென்றால் எப்படி போனாலும் பஞ்சபூதங்களையும் அதிலிருந்து வரக்கூடிய விளைவுகளையும் தவிர வேறென்றையும் மனிதன் அறிவது இல்லை. ஆகையினாலே இவைகளையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு வேண்டிய சங்கல்பத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், காப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நமது மனதை ஏற்பு சக்தி வாய்ந்ததாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். 5 பௌதீக பிரிவுகளிடையேயும் நமது அறிவையும் மனதையும் ஜீவகாந்த சக்தியையும் செலுத்தி நமக்கு வலுவை தேடிக்கொள்கின்ற தவமே பஞ்சபூத தவம். எனவே நமது மனதை ஒழுங்குபடுத்தி அதற்கான ஒரு பயிற்சி மூலம் ஒவ்வொரு பூதத்தோடும் ஒன்றி நின்று உயிர்கலப்பை சரியான முறையிலும் சரியான அளவிலும் பெற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் பஞ்சபூதங்களாலான உயிர்களோடும் தொடர்பு கொள்ளும் போது, உயிர்கலப்பு பெறும் போதும் அந்த உயிர்காப்பு முழுமையாகவும் சரியானதாகவும் வெற்றியையும் இனிமையும் தரக்கூடியதாகவும் அமையும். இந்த பயிற்சியினால் பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றோடும் உயிர்கலப்பு பெற்று பக்குவம் அடைந்த மனமானது எந்த அனுபவத்திலும் சலிப்போ வெறுப்போ தோல்வியோ ஏற்காத பக்குவத்தை பெறுகின்றது. இனிமையை காத்துக்கொள்ளும் திறமை பெறுகிறது. அத்தகு மனிதர் எந்த பொருளோடும் இணைய முடிகிறது, எந்த சக்தியோடும் இணைந்து பயன் கொள்ள முடிகிறது. அந்த பொருளால் அல்லது அந்த சக்தியால் விளையக்கூடிய பாதகங்களில் இருந்தும் காப்பு பெற முடிகிறது. அந்த பொருள் மற்றும் சக்தி பற்றிய முழு விளக்கத்தையும் தெளிவையும் பெற பயன் கொள்ள முடிகிறது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.